அப்போ பணத்தோட்ட படம் எடுக்கிறாங்க. பணத்தோட்டம். அப்போ எம்ஜிஆர் என்ன செய்யறாரு, மேலேருந்து கீழே வந்து பேண்ட்டு ஷர்ட்டு டிஷர்ட்டு போட்டுட்டு படிக்கிட்டு ஜிரிச்சு எனக்கு வந்து கிட்ட வந்து எங்கள் அக்கா பேர் வந்து வசந்தரா தேவி. உங்கள் அக்கா பேர்? ஆமாம். ஆனால் அவரை பாப்பான்னு தான் வீட்டில் கூடுவோம். சரி, நான் முதல் குழந்தைன்றதுனால பாப்பான்னு பழகிட்டோம். உடனே வந்து கிட்ட வந்து ஒரு தட்டி என்ன பாப்பா எப்படி இருக்கான்னு. இவர் வந்து மேக்கப் பண்ணிட்டு சின்ன பையனாட்டம் வராரு. எங்கள் அக்கா பயந்து போச்சு. யார் என்னை சொல்றது அப்படின்னாங்க. என்ன பாப்பா சேச்சா எனக்கு ஒன்றுமே புரியல, நீங்களா இந்த மாதிரி ட்ரெஸ் இல்லை எனக்கு ஒன்று வரும். அதான்மா எனக்கு ட்ரெஸ்ஸு ஒன்றும் இல்லைம்மா, இது ஷூட்டிங் வேஸ்ட் கொடுத்தது ட்ரெஸ்ஸு, அதை போட்டு வந்தேன். அதான் எங்கள் அக்கா சொல்லி சிரிப்பாங்க. அந்த மாதிரி நீங்கள் எந்த நேரத்தில் போனாலும் அவர் அதை எந்த நேரத்தில் நான் எனக்கு தெரிஞ்சு எம்ஜிஆர் சிரிக்காத மூஞ்சி நான் பார்த்ததே கிடையாதுங்க. எப்பவுமே சிரிச்ச மாதிரி. சோகத்தில் இருந்தால் கூட மூஞ்சியில் ஒரு மாதிரி ஒரு லேசான புன்னகை இருந்துக்கிட்டே இருக்கும். அந்த மாதிரி ஒரு மனுஷன் எப்படி தான் இருப்பாங்கன்னு எனக்கே ஒன்றும் புரியல. சரிங்க. அதுக்கப்புறம் நீங்கள் தலைவர் இறந்தபோது நீங்கள் போய் பார்த்தீங்களா? தலைவர் இறந்த போய் நம்ம இதில் இது ராஜாஜி ஹாலில் போட்டிருந்தாங்க. நாங்கள் போய் பார்த்து மரியாதை பண்ணிட்டு வந்துட்டோம். அவ்வளோதான். ரொம்ப அந்த கூட்டம்லாம் நம்மளாம் ஒன்றும் எதிர்பார்க்க முடியாது. பார்த்தோம், ஒரு ரவுண்ட் அடித்தோம், பார்த்தா காலை தொட்டுக்கும் அந்த கேஸ்கெட்டை தொட்டு கும்பிட்டுட்டு வந்துட்டோம். அவ்வளோதான். எனக்கு என்னாண்டா மிகப்பெரிய இழப்பு என்னன்னா எம்ஜிஆர் இறந்தது தான். ஏன்னா எவ்வளோ பேருக்கு உதவி செய்யறதுக்கு அந்த மாதிரி ஒரு வசதி யாருக்கும் கிடையாது. ஏன்னா மெடிக்கல் காலேஜு, இன்ஜினியரிங் காலேஜு, டீச்சர்ஸ் அப்பாயின்மெண்ட்டு எல்லாமே நான் போவேன். யாருக்கா நம்ம சொந்தக்காரங்க ஒரே ஒரு வார்த்தை சொல்லிட்டாரு, சொந்தக்காரங்களை யாருக்கு வந்தாலும் கொண்டு போ, ஆனால் அவங்களுக்கு எலிஜிபிலிட்டி இருக்கணும். எலிஜிபிலிட்டி இல்லாத ஆளுங்களுக்கு எந்த ரெக்கமெண்டேஷன் பண்ண மாட்டேன்னு. அதனால் நல்ல மார்க்கு எம்பிபிஎஸ்க்கு பிஇக்கு நல்ல மார்க்கு ஆளுங்க எடுத்து போய் கொடுத்தோம்னா ரெக்கமெண்ட் பண்ணி அந்த சீட் வாங்கி கொடுத்துருவார்.